வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஒரு கார்டன் விளாக் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க சின்ன சின்ன செடிகள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுலலாம் செடிலாம் கிடையாது, கொஞ்சம் தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். முன்னாடி நிறைய வச்சுருந்தோம், இப்போ வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். அதனால் வந்து அது கொஞ்சம் அதிகமான செடியெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாதிரி ஒரு நார்மல் கடையில் கிடைக்கும்ல பிளாஸ்டிக் பாட்டில், அதில் வந்து நாங்கள் கற்பூரவள்ளி வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு நம்ம சளி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாட் வந்து இப்போ காலியாக இருக்குது. முன்னாடி இதில் வந்து நாங்கள் துளசி வச்சுருந்தோம், இப்போ எடுத்துட்டோம். செகண்ட் இந்த பாட் பாருங்களேன், இதுவுமே வந்து கடையிலேருந்து வாங்கின ஒரு பாட் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் டைட் ஆகிடுச்சுன்னா குத்தி வரதுக்கு அந்த ஓல்டு ப்ரஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன், அதை அங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா துளசி. ஸோ 2 வச்சுருந்தோம், அதில் ஒன்று இருந்தது, இதில் ஒன்று இருந்தது. இப்போ இது மட்டும்தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்ததாக 3ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசியோட அந்த விதை, இந்த துளசி இருக்குல்ல, இதோட விதை வந்து விழுந்து இதில் வந்து ஒரு துளசி செடி இருக்குது. அதே மாதிரி இந்த கற்பூரவள்ளியும் வந்து இந்த பக்கம் வந்து விதை விழுந்து இவ்வளோ பெருசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் நல்லாவே வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் வச்சுருந்தேன், மற்ற காய்கறி செடிலாம் வச்சுருந்தேன், புதினா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அருகம்புல்லும் வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2 ஸ்ட்ரீம் மட்டும் இருக்குது அந்த அருகம்புல்லில். அதே மாதிரி இதில் தான் வந்து கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, பிங்கராஜ், அதுவும் நான் வச்சுருந்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எடுத்துகிட்டோம். அந்த குச்சியெல்லாம் அதோடது தான் எடுத்துகிட்டு இப்போ குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு அடுத்த பேட்சுக்காக. ஸோ இது வந்து ஒரு க்ரோ பேக்கு. அடுத்து இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கு. இதில் வந்து பாருங்களேன், என்னடா அரச மரம்லாம் வீட்டில் இருக்குன்னு கேட்காதீங்க. இப்போ தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும், அதோட விதை வந்து எப்படியோ வந்து இங்கே விழுந்து நல்லா பெருசாக வந்து இது வளர்ந்துருச்சு. ஆக்சுவலி வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது அதுவாக வளர்ந்துருக்கு. க்ரோ பேக்கில் கொண்டு போய் ஏதாவது கோயிலில் வைக்கணும். இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொடி பசலைன்னு சொல்லுவாங்கள்ல, இது ஒரு 5-6 தடவை நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு பாருங்கள். ஸோ இதையுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், என்னென்னு தெரியுதா, கேப்சிகம். இது வந்து ஆக்சுவலி 2 இருந்துச்சு, ஒன்றில் வந்து 6 கேப்சிகம் வந்து இருந்தது. அதை நாங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம், அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டோம். இதில் வளரவே இல்லை, பட் இருந்தாலும் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்கள் அம்மா வை அப்படின்னாங்க. பட் ஆனால் இப்போது இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேப்சிகம் விட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு குட்டி கேப்சிகம், அங்கே வந்து ஒரு குட்டி கேப்சிகம் இருக்குது. பூ இன்னும் கூட நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கு, மேலே எல்லாம் இன்னும் முக்கெலாம் இருக்குது, இன்னும் பூக்கில். ஸோ அதிலருந்தும் கேப்சிகம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுத்தமாக எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணல. உங்களுக்கு இந்த மரத்தை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா பெருசாக வளருது பாருங்கள். ஃபுல்லாக வந்து நான் வந்து பொன்மலை சந்தை வீடியோ பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து வாங்கினதான் இந்த பேக்காக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற இது வந்து மண் கலவையே வந்து பார்த்திங்கன்னா நான் மண்ணோடையே சேர்த்து வந்து ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், மண்புழு உரம் இருக்குல்ல, அது சேர்த்து தான் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு விதைச்சிருந்தேன், அதுவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு பலாமரம், அங்கே குட்டியாக ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் ஒரு பலாமரம். இந்த ஒரு க்ரோ பேக்லேயே வந்து எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. இதை வந்து இப்போ எடுத்து விடணும், இதை எடுத்து யார்கிட்டையாவது மரம் வைக்கிற அளவு இருக்கிறவங்க வீட்டில் இதையும் கொடுத்து விடணும், இதை கொண்டு போய் ஏதாவது கோயிலில் வைக்கணும். ஸோ அந்த கேப்சிகம் வந்து நல்லா பெருசானோடனே நான் வேணால் ஒரு சின்ன கிளிப் மாதிரி வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதெல்லாம் ஒரு கார்டன் வீடியோவா, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் எவ்வளோ இடம் இருந்தாலும், கொஞ்சமாக இடம் இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன செடிகள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா தடவை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இந்த மாதிரி ஒரு சில சின்ன செடிகள், அட்லீஸ்ட் துளசி இந்த மாதிரியாவது வைங்க, ஏன்னா துளசியிலேருந்து நிறையா ஆக்சிஜன் வந்து வரும்.
இந்த மாதிரி ஒரு 2-3 பாட்லையாச்சும் செடி வச்சு வீட்டில் வந்து வளருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.